அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சிலபஸ் வைஸாக கண்டென்ட் வைஸாக நம்ம வந்து சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் சிம்பிளிஃபிகேஷன் 1% எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தமிழ் வீடியோஸ் எல்லாமே ஷார்ட் வீடியோஸ் வந்து நம்ம சிலபஸ் வைஸாக எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சம்ஸ்க்கெல்லாம் போகலாம். என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + 1/2 + 1/4 + 1/8 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1 + a/2 கொடுத்துருக்காங்க. தென் அவங்க கேட்குறது பி எக்ஸிட்ஸ் ஏ பை அப்படின்னு கேட்குறது. ஏ ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏனெனில் பி ஆனது ஏஐ காட்டிலும் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + 1/2 + 1/4 + 1/8 கொடுத்துருவோம். இதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 + 1/2 + 1/4 + 1/8. சரியா? இந்த எதுவுமே இல்லைன்னா கீழே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 8ன்னு கிடைக்குமா? ஓகே. இப்போ 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும், 8. அப்போ மேலேயும் நியூமரேட்டரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? கீழே இங்கே பாருங்கள், அடுத்த டைம் 2 இருக்குது. 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும், 4. அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ +4ன்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி கீழே பாருங்கள், அடுத்த டைமில் 4 இருக்குது. 4ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும், 2. அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2. ஓகே. அடுத்து இங்கே டினாமினேட்டர் வந்து 8 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 1ன்னு கிடைக்கும். ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 + 2 10, 10 + 4 14, 14 + 1 15/8ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, 15/8ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, 15/8ன்னு கிடச்சிச்சு. ஏ ஈக்குவல் டு 15/8ன்னு கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். பியோட வேல்யூ கண்டுபிடிக்க இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் கொடுத்தா போதுமா? அப்போ பி ஈக்குவல் டு 1 + ஏவோட வேல்யூ என்னது, 15/8. ஆல்ரெடி இங்கே 2 இருக்கிறதுனால 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும், 1 + 15/16ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு தான். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 16ன்னு கிடைக்குமா? கீழே டினாமினேட்டர் வந்து 16 ஆகிடும். இங்கே 1 இருக்குது, 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும், 16. அப்போ நியூமரேட்டரி அதால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 16 + 15ன்னு கிடைக்கும். ஓகே. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 6 × 11 31/16ன்னு கிடைக்கும். இது வந்து எதோட வேல்யூ, பியோட வேல்யூ. பி ஈக்குவல் டு 31/16ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ வந்து 15/8ன்னு கிடச்சிச்சு, பியோட வேல்யூ வந்து 31/16ன்னு கிடச்சி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பி ஆனது ஏஐ காட்டிலும் எவ்வளவு அதிகம், பி ஆனது ஏஐ காட்டிலும் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியிலேருந்து ஏ என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு, பியோட வேல்யூ என்னது 31/16 மைனஸ் 15/8. இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்குமா? 16 8 ரெண்டுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16ன்னு கிடைக்கும். அப்போ 16ன்னு கீழே போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்கே 16 இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டர் 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 31 மைனஸ் இங்கே வந்து 8 இருக்குது, 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும், 2. அப்போ இன்ட்டு 2, 15 2 30. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 31லேருந்து 30 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 1/16. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 1/16. சரியா? அடுத்த சம் கவனிங்க. x/y = 4/5 then find the value of 4/7 + 2y - x / 2y + xன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதனோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ x/y = 4/5 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு வந்து 4ம் ஒய்க்கு வந்து 5ம் அப்படின்ற மீனிங். சரியா? இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். இதில் வந்து சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். கொடுத்தா என்ன கிடைக்கும், 4/7 அப்படியே இருக்கும், ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, 5. அப்போ 5 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னது 4 டிவைடட் பை 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 5 ப்ளஸ்ஸு எக்ஸோட வேல்யூ என்னது 4ன்னு கிடைக்கும். ஓகே. இப்போ பண்ணுங்கள், 4/7 ப்ளஸ் 2 இன்ட்டு 5 10 மைனஸ் 4 டிவைடட் பை 10 + 4
சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 4/7 ப்ளஸ் மேலே சப்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்கும், கீழே வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், 14 கிடைக்கும். ஓகே, இப்போ 4/7 ப்ளஸ் 6/14 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 14 கிடைக்குமா? ஓகே, இப்போ இங்கே வந்து 7 இருக்குது. 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 14 கிடைக்கும்? 2வா? அப்போ நியூமரேட்டரையும் 2வால் மல்டிப்ளை பார்ப்போம். 4 2s 18 கிடைக்கும். அடுத்து ஆல்ரெடி இங்கே 14 தான் இருக்குது, அப்போ 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 6. அப்போ 8 + 6 14/14. அப்போ அடிச்சு கொடுங்க. 114 114 19. அப்போ இது கரெக்டான ஆன்சர், பி இஸ் த கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த சம் கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் மற்றும் 2 + √3 / 2 - √3 = a + b √3 எனில் பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது, செகண்ட் சாப்டரில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சம்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 2 + √3 / 2 - √3 கொடுத்துருக்காங்க. இதை வந்து பகுதியை வந்து நம்ம ப்ரீஃப் பண்ணி கொண்டுட்டு வரணும். சரியா? இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 2 + √3 / 2 - √3 இப்படி கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த பகுதியை வந்து மேலே கொண்டு போகும்போது நம்மளுக்கு 2 + √3 / 2 + √3 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 + √3 × 2 + √3 / இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு கிடைக்கும், மைனஸ் √3 × √3 வெறும் 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? வெறும் 3ன்னு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 2 + √3 × 2 + √3 என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்? 2 மல்டிப்ளை பண்ணால் 4, அடுத்து ப்ளஸ்ஸு 2 √3 ப்ளஸ்ஸு இதே மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 √3 ப்ளஸ்ஸு இதே மல்டிப்ளை பண்ணால் வெறும் 3ன்னு கிடைக்கும். ஓகே, கீழே என்ன இருக்கும்? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 1 தானே கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 3 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 7ன்னு கிடைக்குமா? 4 + 3 7ன்னு கிடைக்கும். அடுத்து 2 + √3 + 2 + √3 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? +4√3 அப்படின்னு கிடைக்கும். கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ? இந்த பக்கம் இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இதோட ஆன்சர். சரி, அப்போ இங்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? a + b √3ன்னு கொடுத்துருக்காங்க. தென் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? 7 இருக்குது. பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ ஏ நீங்கள் கேட்டிருக்க வேல்யூ வந்து பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ b = என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த சம் கவனிங்க. சிம்பிளிஃபை 162 × 162 - 18 × 18 / 144ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்க டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மை வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாம். இந்த டேர்ம் வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? பின்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ ஏ வந்து 2 தடவை இருக்குது, அப்போ a² - b² எழுதிக்கலாம். சரியா? அப்போ இதை எப்படி ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணால் ஃபார்முலா என்ன இருக்கும்? a + b × a - b ஃபார்முலா / கீழே என்ன இருக்குது? 144ன்னு இருக்குது. ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது? 162 ப்ளஸ் பிக்கு பதிலாக 18, அதே மாதிரி 162 - 18ன்னு கிடைக்கும். ஓகே, / 144. சரியா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 162 + 18 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 118 கிடைக்குமா? 180 இன்ட்டு அதே மாதிரி இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 144ன்னு கிடைக்கும். / கீழே ஆல்ரெடி 144 இருக்குது. சரியா? கீழே 144 இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 144 கேன்சல் ஆகிடும். மீத கிடைக்கிறது நம்மளுக்கு என்ன டைம் கிடைக்கிது? 180. அப்போ இது கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. சிம்பிளிஃபை -1/3 × 5/4 + 3/5 / 1/2 - 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி செய்யணும். அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து டிவைட் ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து டிவைட் இருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்போ இங்கே தான் இந்த டேர்ம் எல்லாமே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா? இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? -5/4
3 × 4 12ன்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 3/5 டிவைடு 1/2க்கு 1/4க்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே 2 இருக்கிறதுனால 2வோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 2 தானே மல்டிப்ளை பார்ப்போமே, நியூமரேட்டர் 2 வந்துடும். அடுத்து -1/4 4 தான் எல்சிஎம், ஆல்ரெடி 4ஆக தான் இருக்குது. அப்போ 1ஓட மல்டிப்ளை பண்ணால் போதுமா? அப்போ மீது என்ன இருக்குது நம்மளுக்கு டேர்ம்? -5/12 ப்ளஸ்ஸு 3/5 டிவைடு இதில் இதை செப்பரேட் பண்ணால் 1/4ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -5/12 ப்ளஸ்ஸு 3/5 3/5 டிவைடோட ரெசிப்ரோக்கல் இன்ட்டு, அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி தலைகீழாக போடணும். 1/4/1ன்னு வரும். சரியா? அடுத்து பாருங்கள் -5/12 ப்ளஸ்ஸு இங்கே வந்து மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3 4s 12ன்னு கிடைக்கும். 12/5ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே ரெண்டையும் பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 12க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டரி 5ஆல் மல்டிப்ளை, 5 25 ப்ளஸ் இதோட 12 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மேலேயும் 12 12 12s 144ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 119ன்னு கிடைக்கும். சரியா? /60ன்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 119 எதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம்? 60ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் 160 கீழே வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 59ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. 159/60ங்கிறது கரெக்டாக இருக்குது. அப்போ பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர்? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.